அதாவது பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தர் வந்து தர்மன் சொல்லுவாங்க. அவர் வந்து சிவனை வந்து இந்த இடத்துல வழிபட்டனால இந்த இடத்துக்கு வந்து இந்த பீமன் கையில் வச்சிருக்காருல கதை, அதை வந்து இந்த மலைக்கு அடிவாரத்தில் இறக்கி வச்சிருக்காராம். இறக்கி வச்ச கதையோட அமைப்பு வந்து பெரிய மலைத்தொடர் மாதிரி இருக்கு. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரையில் இருக்கக்கூடிய 900 அடி இருக்கக்கூடிய பின்னாடி பார்க்குறீங்கல்ல தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கு வந்திருக்கோம். இது வந்து கோயம்புத்தூரின் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம திருவண்ணாமலையில் எப்படி பௌர்ணமிலாம் கூட்டம் அலமோதும்ல, அதே மாதிரி இங்கேயும் கிரிவலப்பாதை இருக்குது. இந்த மலையை சுற்றி வந்து கிரிவலம் போகிறாங்க மக்கள். அதாவது பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தர் வந்து தர்மன் சொல்லுவாங்க. அவர் வந்து சிவனை வந்து இந்த இடத்துல வழிபட்டனால இந்த இடத்துக்கு வந்து தர்மலிங்கேஸ்வரர் மலை, மேலே இருக்கிற சிவன் பேர் தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க போயிட்டு மலை ஏறி நம்ம சிவனை வந்து வழிபடலாம். கோயம்புத்தூரின் திருவண்ணாமலைன்னு சொன்னேன்ல, இங்கே தான் கிரிவலப்பாதை போகிற வழி. இதான் வழி பாருங்கள். இங்கே வந்து யானை நடமாட்டம் அந்த மலைகளை சுற்றி அதிகமாக இருக்குது. கண்காணிப்பு கேமராலாம் அதிகமாக வச்சுருக்காங்களாம் வனத்துறையிலேருந்து. அதனால் வந்து எப்பயுமே அலவுட் இல்லை, அதுக்குன்னு டைமிங் இருக்குது. யானை நடமாட்டம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து கிரிவலம் போக அனுமதிக்க மாட்டாங்க. மலைன்னு சொல்ல முடியாது, குன்று 900 அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கிரிவலப்பாதைகள்லாம் இருக்குது. மக்களை நீங்கள் பார்க்குறது அடிவாரத்தில் உள்ள அக்னிலிங்கம். அருமையாக இருக்காரு, சூப்பராக இருக்காரு. நாங்கள் வந்த நேரம் எங்களுக்கு வந்து முருகனும் தரிசனம் கொடுத்துட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மேலே வந்து தர்மர் வந்து வணங்கியதால் அது அந்த லிங்கத்துக்கு பேர், சிவனுக்கு பேர் தர்மலிங்கேஸ்வரர். கீழே வந்து காவலுக்கு வந்து பீமன் இருக்கார். பீமர் இவர் கதை வச்சுருக்காரு பாருங்கள். கையில் பயங்கரமாக கம்பீரமாக அமர்ந்திருக்காரு. மலையடி வாரத்திலேயே காவலுக்கு உட்காந்துருக்காரு. அருமையான ஒரு சிற்பம். இந்த பீமன் கையில் வச்சுருக்காருல கதை, அதை வந்து இந்த மலைக்கு அடிவாரத்தில் இறக்கி வச்சுருக்காராம். இறக்கி வச்ச கதையோட அமைப்பு வந்து பெரிய மலைத்தொடர் மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இங்கேருந்து தெரியாது, மேலே போயிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது அதை பார்க்க. தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோவிலுக்கு அடிவாரம் வந்தாச்சு. இங்கே இருந்தால் மலையேற போகிறோம். இந்த கோவில் வந்து வனப்பகுதிக்குள்ளே இருக்குது. அதனால் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சாயந்தரம் ஒரு 4:30க்கெலாம் நம்ம சோமலிங்கேஸ்வரர் கோவில் போயிருப்போம். கன்னிவாடியில் இருக்கக்கூடிய சோமலிங்கேஸ்வரர், அதாவது போகர் வந்து நவபாசன முருகன் சிலை செஞ்ச இடம். அங்கே வந்து 4 மணிக்கு மேலே அனுமதி இல்லை, ஏன்னா அதுவும் வனப்பகுதி தான். இதுவும் வனப்பகுதினால இங்கேயும் வந்து 4:30க்கு மேலே சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி இல்லை. யானைகள் நடமாட்டம் அதிகமாக வரும் போல இருக்குது. வாங்க நம்ம வந்து அப்படியே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பழனிமலை அந்த மாதிரி குன்று சரியா, அதனால ஃபுல்லாமே படிக்கட்டு தான். நம்ம உச்சிக்கு போகிற வரை படிக்கட்டு தான் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் ஏறிடலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பின்னாடி பாருங்களேன், சூரிய உதயம், சன்ரைஸை பார்த்தீங்களா, சூரிய பகவானையும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்குது. கோவை மாவட்டத்தில் வரப்பாலம் வேறு லெவலில் இருக்குது. யானைகள் நடமாட்டம் இருக்குது. சிறுத்தை நடமாட்டம், சிறுத்தை இருக்கா, யானை நடமாட்டம் இருக்குன்னு சொன்னோம்ல, சிறுத்தை நடமாட்டமும் இருக்கும். அதனால் கிரிவலம் போகிற மக்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க. ஒரு 50-60 படிக்கட்டுகள் முடிஞ்சோன்னா சின்ன சின்ன மண்டபங்கள் இருக்கு. இது மாதிரி மக்களே, அம்மா வந்து எப்பயும் போல் அவங்க ஆராய்ச்சியில் மூலிகை ஆராய்ச்சியில் ஈடுபட போகிறாங்க. திடீர்னு பார்த்து நீலியூர் எங்கே இருக்குது பிடுங்கப்பா அப்படின்னு. நீலியூர் இங்கே எங்கேம்மா எடுத்தோம்? வெள்ளையங்கிரி எடுத்தோமா? அரைச்சி வச்சுட்டீங்களா? அது என்ன பண்ணும் நீலியூர்? என்ன பண்ணும்? ஏமா தலைக்கா?
ஹேர் டை மாதிரி. இந்த மண்டபத்து பேர் திருஞான சம்பந்தர் மண்டபம். அருணகிரி. ஆமாம் மக்களை பாருங்கள், ஒவ்வொரு அடி போகும்போதும் ஒவ்வொரு இந்த மாதிரி மண்டபம் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ நம்ம போகிற மண்டபத்தோட பேர் அருணகிரிநாதர் நெல் மண்டபம்னு அவங்க பேரில் அப்படியே கட்டியிருக்காங்க. நம்ம பெங்களூரில் இருந்து இவரெல்லாம் எப்படி வராருன்னு உங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்குது. பெங்களூரில் இருந்து ஆமாம் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வராரு பாருங்க. இல்லைங்களேன் பேசும்போது பார்த்தீங்களா, எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார் நம்ம தாத்தா. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருப்போம் பாருங்க. பின்னாடி உங்களுக்கு சூரியன் திருறாரா. இவங்க எல்லாருமே பார்க்க வந்து ஏஜ் வித்தியாசங்கள்லாம் இருக்கும். ஆனால் எல்லாருமே எங்களோட வயசு கம்மி தான். குணத்தில் வயசு கம்மி. ஓடுவாங்க. இந்த அம்மாக்கெல்லாம் 63 வயசாச்சுன்னா பேர். ஒரு 10-15 வயசு மாதிரி. இந்த ஐயாவுக்கெல்லாம் 73 வயசு. அவரெல்லாம் அப்படியே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாப்புல. ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப இடத்துல சொல்லியிருக்கேன், அவங்க பிறப்புள்ளையே அவருக்கு வச்ச பேர் மலைக்குரங்கு. நம்மளோட புது பெண்மணி ஜெயலட்சுமி அக்கா வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து வராங்க. இவங்க நம்ம வெள்ளையங்கிரிலே வந்தாங்க, ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஏறிட்டு இறங்கிட்டாங்க. அதனால் பார்க்க முடியல இவங்கள. எதனால் நீங்கள் ட்ரெக்கிங் வரீங்க? நேச்சர் பிடிக்கும், அதனால ட்ரெக்கிங் வரேன். நேச்சர் பிடிக்கிறதுனால தொடர்ந்து எங்களோட வருவீங்க. அப்போ கண்டிப்பாக சென்னையில் இருந்து கண்டிப்பாக ஓடி வந்துடுவீங்க. வேறு வழி இல்லை. இன்னொரு அக்கா வந்து நம்ம சாந்தி அக்கா கோயம்புத்தூர், அதனால் பக்கத்தில் இருக்க கண்டு ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப மலைகளுக்கு வருவாங்க. நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். அகத்தியர் மலைக்கு பர்டிகுலராக போகணும். வாங்க வாங்க, கண்டிப்பாக வாங்க, கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக. உங்களை பாருங்கள், ஒரு 4 மண்டபம் தாண்டி வந்தால் இங்கே வந்து அடியார் சாமிகள் இருக்கார். இங்கே ஐயா இருக்கும்போது வெறும் இருந்தவர் தர்மலிங்கேஸ்வரர் இருக்கும் போதே அடியார் சாமிகள் இருந்தவர். அதனால இங்கே அவரோட ஞாபகத்தமாக இங்கே இருக்கார். சரி சரி. கிரிவலம் 8 லிங்கம் இருக்குங்க. கிரிவல பாதையில் 8 லிங்கம் பூஜை பண்ணிட்டு போவாங்க. இப்போ அனுமதி பௌர்ணமிக்கு ஒரு நாள். பௌர்ணமி மட்டும். யானை சிறுத்தை நடமாட்டம் இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க? ஐயா இது வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. இந்த கூடி வந்துட்டு போச்சு. எல்லாம் அப்போ பார்த்துக்குவாரு. மகளை பாருங்கள், இந்த இடத்துல லிங்க வடிவில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருக்காங்க. சூப்பராக இருக்காங்க, அருமையாக. வாங்க நம்ம வந்து படிகளில் மலையேற ஆரம்பிப்போம். தொடர்ந்து நம்ம வந்து இப்போ அடியார் சாமிகளை தாண்டி மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த அடியார் சாமிகளும் சிவன் உண்டான காலத்திலேயே அவரோட இருந்தாராம். அதனால் அவருக்கு இங்கே தனியாக ஒரு சின்ன சன்னதி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு மேலே வந்திருப்போம் நினைக்கிறேன். வேறு லெவலில் சூரிய உதயம். கோயம்புத்தூர்னால சுற்றி வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. நம்ம புகழ் ப்ரோ, நம்ம சிவனடியார் வந்துட்டார். ஏற்கனவே வந்து சாமி கும்பிட்டுருப்பாரு நினைக்கிறேன்னா. மகளே பாருங்கள், கீழே ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்கே பார்க்குற படிக்கட்டுகள் ஃபுல்லாமே இங்கே உள்ள மலைகளை வந்து வெட்டி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வைப்பு. கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. தெரியுதா போர்டு இங்கே தெரியுதா? சிவசிவா. இந்த மண்டபம் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பின்னாடி மலை இருக்குது, முன்னாடி சிவன் இருக்கார். அருமையாக. இங்கே பார்க்குறது வந்து அந்த காலத்தில் உள்ள படி. நம்ம கொண்டரங்கி மலையிலலாம் இன்னொரு பாதை செங்குத்தாக போகும் தெரியுமா? அதெல்லாம் இப்போ உள்ள மக்களால் ஏற முடியாது. அதே மாதிரி ஒரு படி பாருங்க, முழுக்க வந்து பாறைகள்லேயும் வெட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு 50 படிகள் தான். மஞ்சள் கரைசலாங்கண்ணியா? இல்லை, பற்றியல மக்களே, மூலிகை தேடல் தான். அம்மா எந்த புக்கை படிக்கிறாங்கன்னு தெரில. வீட்டுக்கு போனால் அந்த புக்கை வந்து என்ன பண்ணிடணும், கொளுத்திடணும்.
மஞ்சள் கரிசலாங்கண்ணியை தேடிட்டு இருக்காங்க. எங்களோட ட்ரக்கிங் டீம் இருக்காங்க பாருங்கள், எல்லாருமே வித்தியாசமான ஆட்கள். வயது வித்தியாசம் இல்லை, அது மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, எல்லாருமே வந்து குழந்தைகள் தான். வேறு லெவலில் நாங்கள் வந்து ஒரு வைப் பண்ணுவோம். அது மாதிரி நம்மளுக்கு வந்து சின்ன மலை பெரிய மலை அப்படிங்கிற பாகுபாடுலாம் இல்லை. கடவுள்கள் எங்கே இருக்காங்களோ, பெருமாளோ சிவனோ முருகனோ காளியோ அம்மனோ யார் எங்கே இருக்காங்களோ நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம மதுரையில் பார்த்த பாருங்க யானைமலை, அது மாதிரி இது வந்து ஒரு 900 அடி தான் ஹைட்டு. இருந்தாலும் வந்து சுற்றி கோயம்புத்தூரில் இருக்கிறனால சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும்ல. இந்த மலை எப்படி இருக்குது? ஏன்னா சித்தரும்பு கடிச்ச மாதிரி தானே இருக்கு. உங்களோட இன்னைக்கு யார் யார் வந்திருக்கா? பெண்கள் சாந்தி ஜெயலட்சுமி. அம்மாவுக்கு வந்து பேர் கிடைக்காம கிடந்தாங்க. இப்போ வந்து பாருங்க, சாந்தி அக்காவும் ஜெயலட்சுமி அக்காவும் சேர்ந்துட்டாங்க. அதனால் ரொம்ப குதூகலமாக ஏறுறாங்க. எப்பவுமே மலை கிராஸாக நடந்தால் தான் கால் வலிக்காது, இந்த தசை பிடிப்புலாம் வராது. மக்களே, அது மாதிரி நம்ம ஏறுற வழி ஃபுல்லாமே நல்ல தண்ணி சூப்பராக வருது. கோயம்புத்தூர் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி சிறுவாணி மாதிரி இருக்கா? ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. மக்களே, நீங்கள் பார்க்குறது வந்து கடைசி இளைப்பாறை மண்டபம். இதை கடந்துட்டிங்கன்னா கோவில் தான். வாங்க. மக்களே, இப்போ நீங்கள் ஒரு மலைத்தொடர் பார்க்குறீங்கல்ல, இது வந்து சொன்னல கீழே வந்து பீமன் இருக்காருன்னு காவலுக்கு, அவரோட கதைன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்களேன், கதை மாதிரியே இருக்கா இந்த மலையை வந்து, இந்த தொடர்ச்சியை வந்து கதை மாதிரி இருக்குது பாருங்கள். இது பெருசாகவும் அது வந்து கைப்பிடி மாதிரியாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து பீமன் வந்து காவலுக்கு இருக்கிறனால அவரோட கதையை வந்து இங்கே இறக்கி வச்சதா சொல்லுவாங்க. மக்களே, நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, அதான் வந்து கிரிவல பாதை பாருங்களேன். கிரிவல பாதை இப்படியே வருது. நம்ம கோவை மாவட்டம் மரப்பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சிவன் வந்து சுயம்புலிங்கமாக இருக்கார். இதை சுற்றி வந்து 4.25 கிலோமீட்டருக்கு வந்து கிரிவல பாதை இருக்குது. இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு அடுத்து கிரிவல பாதை இருக்குன்னா இங்கே மட்டும்தான் பௌர்ணமி நாட்களில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரை கிரிவலம் போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த கிரிவலம் போகிறோம்ல, அந்த பாதையில் வந்து திருவண்ணாமலை மாதிரியே அஷ்டலிங்கங்கள் இருக்குது. அது மாதிரி 2 புத்துக்கோவில்கள் இருக்குது. அது மாதிரி அந்த பாதை இருக்குல்ல, அது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாதையை வந்து வீரகேசரி பாதை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா, நம்ம பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வனவாசம் வரும்போது தர்மர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து மலை மேலே ஏறி வந்திருக்காரு. அவருக்கு வந்து தானாக வந்து இங்கே உள்ள சிவன் வந்து காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மலைக்கு வந்து தர்மன் வழிபட்டதுனால இந்த சிவனுக்கு வந்து தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பீமன் இருக்கார்ல, பீமன் வந்து கீழே காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு. பீமன் வந்து பக்கத்தில் வந்து அவரோட கதையை வச்ச அந்த மலை இருக்குது, கதை இருக்குல்ல, கதை அதை வச்சுருக்காரு. அந்த மலை இருக்குது, அந்த மலை பெருசாக இருக்குது. தர்மலிங்கேஸ்வரர் மலையை சுற்றி கிரிவல பாதையில் தொடர்ந்து 5 முறை கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களோட எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி சரியாகுமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமாயணத்துலேயும் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இந்த பஞ்சபாண்டவர்களை பற்றி படிக்கும்போது ராமரும் சரி பஞ்சபாண்டவர்களும் சரி அதிகமாக வந்து வனவாசம் பண்ண இடங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு தான். அதனால் வந்து பஞ்சபாண்டவர்கள், முக்கியமாக பஞ்சபாண்டவர்களில் தர்மன் இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து சிவன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு பேர். இன்னொன்று வந்து இந்த மலை வந்து தர்மலிங்கேஸ்வரர் மலை வந்து எங்கேருந்து பார்த்தாலும் வந்து லிங்க வடிவில் தான் இருக்குமா. நீங்கள் வடக்கு தெற்கு மேற்கு எந்த திசைகளில் இருந்து பார்த்தாலும் லிங்க வடிவில் தெரியுமா. அது மாதிரி நம்ம தர்மலிங்கேஸ்வரர் சுயம்பா இருக்கார் பாருங்க, அந்த இடம் தான் மத்திய பகுதியாக, அதான் வந்து இந்த மலையோட மத்தியமாக. ரொம்ப சிறப்புகள் இருக்குது, சூப்பரான மலை. அதாவது நம்ம ஆதிகால, அதாவது பஞ்சபாண்டவர்கள் அந்த காலத்தோட தொடர்புடைய ஒரு மலை. நம்ம தர்மலிங்கேஸ்வரரை சூப்பராக நம்ம டீமோட வழிபாடு பண்ணியாச்சு. சுருதியை பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி வருமா இங்கே? யானை யானை வரும். காலையிலே வந்துச்சா? ரெண்டோட பயமே இங்கே இருக்குது, சிறுத்தையும் யானையும்.
நீங்கள் அடிவாரத்துலேயே இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. யாரையாவது தாக்கியிருக்கா இல்லையில? அதெல்லாம் இல்லை. இல்லை, பயத்தோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மக்களே, நம்ம வந்து மலை மேலே ஏறி திருமலிங்கேஸ்வரர் சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இன்னொரு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ட்ரக்கிங் வீடியோ சந்திப்போம். இதே மாதிரி நம்ம மக்களோட ஐயா வச்சிருந்த அந்த நல்ல உருண்டையை பிடுங்கிட்டான். நம்ம அகத்தியர் மலையில் பார்த்தோம்ல பாலான்னு, நாங்கள் சோறுனா வந்து சோளக்கிளியாக மாறிடுவோம். பாருங்க, ஒன்று முடியாச்சு. தர்மலிங்கேஸ்வரர் கோயிலேருந்து கீழே இறங்கினா அன்னதானம் அமைப்பை பற்றியல எங்களுக்கு ஐயா முடிச்சிட்டாரு. அம்மா முரேஷா ஜெயிச்சிட்டோம், சாப்பிட்டுட்டோம். நம்ம டீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இறங்கினா இந்த விநாயகர் கோயிலில் அன்னதானம் போடுறாங்க. வேற லெவல், வேற லெவல்.